வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆறுமுகசாமி ஆணையத்தில் முதல் முறையாக இன்று ஆஜரானார் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர். ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை நடத்தி சாட்சியம் பதிவு செய்ய ஏற்பாடு. திமுக சந்தர்ப்பவாத அரசியலை நடத்தி வருவதாக அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. எம்ஜிஆர் ஜெயலலிதா கனவுகளை பிரதமர் மோடி நிறைவேற்றுவது பெருமை அளிப்பதாகவும் பேட்டி. 10% இடஒதுக்கீட்டை எதிர்த்து திமுக தொடர்ந்த வழக்கு விவகாரம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. மீண்டும் மோடி பிரதமரானால் பொருளாதாரம் மேம்படும் என தமிழிசை சவுந்தரராஜன் உறுதி. பாஜக மட்டுமே உண்மையான மதசார்பின்மை கட்சி எனவும் பேச்சு. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து சுவாமி தரிசனம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஜெயலலிதா மரணம் குறித்த வழக்கில் ஆறுமுகசாமி ஆணையத்தில் முதல் முறையாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இன்று ஆஜராகியுள்ளார். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரிக்க அரசு சார்பில் நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையிலான விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. கடந்த ஓராண்டுக்கும் மேலாக பல்வேறு தரப்பினரை விசாரணை ஆணையம் விசாரித்து வருகிறது. இதில் ஏற்கனவே IAS, IPS அதிகாரிகள், ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜே தீபா, அவரது சகோதரர் ஜே தீபக் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தி சாட்சியம் பதிவு செய்யப்பட்டது. மேலும் ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வந்த அப்போலோ மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. கடந்த 14ஆம் தேதி தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் முன்பு ஆஜரானார். அப்போது ஜெயலலிதாவை வெளிநாட்டுக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளிக்க ஆலோசனை நடத்தப்பட்டதா என்ற கேள்விக்கு அவர் இல்லை என பதிலளித்திருந்தார். ஆனால் அதற்கு முரணாக ஜெயலலிதாவை வெளிநாட்டுக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளிப்பதற்கான ஆலோசனை நடத்தப்பட்டதாக சசிகலா தரப்பு வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் தெரிவித்தார். இந்த பரபரப்பான சூழலில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இன்று முதல் முறையாக ஆஜரானார். அவரிடம் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை நடத்தி சாட்சியம் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. மீனை பதப்படுத்தி வைக்கும் பெட்டியுடன் கூடிய இருசக்கர வாகனங்கள் மானிய விலையில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், எம்ஜிஆர் ஜெயலலிதா கனவுகளை பிரதமர் மோடி நிறைவேற்றுவதை வரவேற்பதாகவும் குறிப்பிட்டார். பிடிக்கப்படுகின்ற மீன்கள் சுகாதாரமான முறையிலும் கெடாமலும், பிடிக்கப்படுகின்ற மீன்கள் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு அவற்றை உரிய விலையில் விற்பனை செய்வதன் மூலம் மீனவர்கள் வாழ்வாதாரம் மேம்படுகின்ற ஒரு நிலையும் ஏற்படும். இன்சுலேட்டட் பாக்ஸ், அதாவது மீன் கொண்டு போவதற்குரிய பாதுகாப்பாக கொண்டு போவதற்குரிய அந்த ஒரு பெட்டியும் வழங்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய தலைவரையும் நம்முடைய அம்மாவையும் அவர் கோட் பண்ணியிருக்காங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல வரவேற்கத்தகுந்த விஷயம்தான். தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஜெயக்குமார் திமுக சந்தர்ப்பவாத அரசியலை நடத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். சந்தர்ப்பவாதம் என்று சொன்னால் அது முழுமையான அளவுக்கு திமுகவுக்கும் திரு ஸ்டாலினுக்கும் தான் பொருந்தும். ஏன்னா கடந்த கால வரலாறுகள் அதை தமிழ்நாட்டு மக்கள் உற்று நோக்கினால் எல்லா விஷயங்களிலும் பொதுவாக 17 வருடம் மத்தியில் இருந்து கொண்டு ஒரு இரட்டை வேடம் அவர்கள் கொண்டதனால் தமிழ்நாடு எந்த வளர்ச்சியும் அடையவில்லை. பெங்களூரு சிறையில் சசிகலாவுக்கு கூடுதல் வசதிகள் செய்து கொடுத்திருப்பது நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கர்நாடக காவல்துறை DIG ரூபா தெரிவித்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகியோர் பெங்களூர் பரப்பன அக்ரஹாரம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே சசிகலாவும் இளவரசியும் சிறை அறையிலிருந்து கையில் பையுடன் வெளியேறும் காட்சிகள் பரபரப்பை ஏற்படுத்தின. சிறையில் சசிகலாவிற்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டதாக DGPக்கு சிறைத்துறை DIGயான ரூபா அறிக்கை அனுப்பியிருந்தார். இதனைத் தொடர்ந்து ஓய்வு பெற்ற IAS அதிகாரி வினய்குமார் தலைமையிலான குழுவினர் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் சசிகலாவிற்கு சலுகை அளித்தது உண்மை என
விசாரணை அறிக்கையில் தெரியவந்துள்ளது. சிறை அதிகாரிகளுக்கு சசிகலா தரப்பில் லஞ்சம் தரப்பட்டதா என்பது குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனிடையே பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறையில் சசிகலாவுக்கு வசதிகள் வழங்கப்பட்டது குறித்து தாம் அளித்த புகார்கள் தற்போது நிரூபிக்கப்பட்டு இருப்பதாக காவல்துறை டிஐஜி ரூபா தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாம் குற்றம் சாட்டவில்லை என்றும் சிறையில் நடைபெற்ற விதிமுறை மீறல்களைத்தான் தெரிவித்து இருந்தேன் என்றும் கூறியுள்ளார். Yes, vindicated, happy, satisfied. Whatever I had said in my report, the same thing is reiterated in Sri Vinay Kumar. If you cause undue favor to someone at the cost of public resource, then also it is a crime offense under Prevention of Corruption Act. பொருளாதார அடிப்படையில் 10% இடஒதுக்கீடு வழங்க மத்திய அரசு கொண்டு வந்த சட்ட மசோதாவை ரத்து செய்ய கோரி திமுக தொடர்ந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் சமுதாயத்தினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட மசோதாவை மத்திய அரசு தற்போது புதிதாக மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் தாக்கல் செய்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று சட்டமாக அமல்படுத்தியுள்ளது. மாநிலங்களவையில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் இதை எதிர்த்து வாக்களித்தாலும் கூட்டணியின் பிரதான கட்சியான காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரித்து வாக்களித்தன. இந்த 10% இடஒதுக்கீட்டை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடுமையாக எதிர்த்து வருகிறார். இந்த சட்ட மசோதாவை திமுக சார்பில் அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளார். அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கி பட்டியல் இனத்தவருக்கும் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆகியோருக்கு தமிழகத்தில் 69% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது என்றும் இந்நிலையில் முன்னேறிய வகுப்பினர்களுக்கு பொருளாதார அடிப்படையில் 10% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டால் ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் இடஒதுக்கீட்டில் பாதிப்பு ஏற்படும் என்றும் அவர் அளித்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியல் சாசனத்திற்கு எதிராக உள்ள இந்த மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரியிருந்த வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று நடைபெறுகிறது. கர்நாடக அரசியலில் குழப்பம் நீடித்து வரும் நிலையில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று மீண்டும் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதா தள கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. எதிர்க்கட்சியான பாஜக தனது எம்எல்ஏக்களை டெல்லி அழைத்து சென்றதோடு குருகிராமில் உள்ள ஒரு சொகுசு விடுதியில் தங்க வைத்துள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 3 எம்எல்ஏக்கள் திடீரென்று மும்பை புறப்பட்டு சென்றதால் கூட்டணி ஆட்சிக்கு திடீர் சிக்கல் ஏற்பட்டது. இந்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெங்களூருவில் இன்று காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் என்றும் கூட்டத்தில் பங்கேற்காதவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். காங்கிரஸ் ஆட்சியின் போது கிடப்பில் போடப்பட்ட பணிகளை மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பாஜக அரசு சிறப்புடன் செயல்படுத்தி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மாற்றுக் கட்சியினர் பாஜகவில் இணையும் விழா திருப்பூரில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு புதிய தொண்டர்களை வரவேற்று பேசிய தமிழிசை அஜித் நேர்மையானவர் என குறிப்பிட்டார். தமிழக மக்களுக்கு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வரும் தற்போதைய ஆட்சியை கலைக்க ஸ்டாலின் முயற்சித்து வருவதாக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரத்தில் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்த நாள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய அவர் அனைத்து சதி திட்டங்களையும் முறியடித்து ஜெயலலிதா வழியில் அதிமுக அரசு சிறப்பாக நடைபெறுகிறது எனவும் குறிப்பிட்டார். அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு இன்றைக்கு வெற்றிகரமாக அம்மாவுடைய ஆட்சி நாளைக்கு போய்விடும், நாளை போய்விடும், 2 மாதம் தான் இந்த ஆட்சி, 3 மாதம் இந்த ஆட்சி என்று கிளிஜோசியர் போல் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலினுடைய அத்தனை திட்டங்களும் முறியடிக்கப்பட்டு வெற்றிகரமாக 2 ஆண்டுகளை கடந்து இந்த ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் அத்தனையும் இன்றைக்கு வெற்றிகரமாக இன்றைக்கு நாட்டு மக்களே இன்றைக்கு அனைத்து திட்டங்களும் இன்றைக்கு வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வரும் மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் திமுக சார்பில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் இழப்பார்கள் என வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் OPS, EPS ஆகிய 2 பேரும் கட்சியையும் ஆட்சியையும் சிறப்பாக வழிநடத்தி வருகின்றனர் என்றும் குறிப்பிட்டார். பாராளுமன்ற தேர்தல் சரி,
அதுக்கு பிறகு நடக்கிற சட்டமன்ற தேர்தலும் சரி, நீ நினைக்கிறது மாதிரி டெபாசிட் கூட எப்படி ஆர்கே நகர் டெபாசிட் போனுச்சோ அந்த அளவுதான் எல்லாம் போக முடியல. நினைப்பு வச்சுக்க. இன்றைக்கு இரட்டை கூட துப்பாக்கிகளாக இருந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இன்று பொற்கால ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து நீண்ட வரிசையில் நின்று சுவாமியை தரிசனம் செய்தனர். தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு இன்று அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. பின்னர் விஸ்வரூப தீப ஆராதனை நடைபெற்றது. 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகத்திற்கு பின்னர் தீர்த்தவாரி நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து வேல் குத்தியும் பாத யாத்திரையாக ஆலயத்திற்கு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். விரதமிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதல் கடலில் புனித நீராடினர். பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களின் வசதிக்காக குடிநீர், கழிப்பறை போன்ற வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவதை முன்னிட்டு காவல்துறையினர், ஊர்காவல் படையினர், ஆயுத காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். எங்களுக்கு இங்க வந்தது பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷமான இருக்கு. தைப்பூசத்துக்கு எப்போ வந்து தரிசனம் பண்ணதில் அதில் எங்களுக்கு என்னென்னா வெடிகால அதிகாலையில் தரிசனத்துக்கு விட்டாங்க. கொஞ்சம் லைனில் நின்று பார்த்தோம். நல்லா மகிழ்ச்சியாக இருக்குது. அதேமாரி எங்களுக்கு 6 படை வீடு தான் தரிசனம் பண்ணோம். திருத்தி இந்த ஆண்டவனை தரிசனம் பண்ணுறதுக்கு ரொம்ப எங்களுக்கு பெரிய பாக்கியமாக இருக்குது. தைப்பூச பாதயாத்திரையாக எனக்கு 22 வருஷம் வந்து கொடுக்கும். எங்கள் கூட வந்த சாமிகளுக்கு, இந்த குழந்தை இல்லாத சாமிகளுக்கு, அப்புறம் கல்யாணம் முடியாத சாமிகளுக்கு, எல்லா சாமிகளுக்கும் அந்த முருகன் அருளால் எல்லாம் நடந்திருக்கு. அந்த டீமில் நான் தான் குருநாராக இருக்கேன். எல்லா அவங்களுக்கும் அந்த முருகன் அருள் நல்லபடியாக கிடைச்சிருக்கு. அந்த முருகன் நம்புறவர் கைவிடப்பட மாட்டார். பழனியில் நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது குடும்பத்துடன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கு ரோப் காரில் வந்த துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை கோவில் இணை ஆணையர் செல்வராஜ், துணை ஆணையர் செந்தில்குமார் ஆகியோர் வரவேற்றனர். பழனி மலை மீது ஆனந்த விநாயகரை தரிசித்த பின் முருகன் சன்னதிக்கு தனது குடும்பத்துடன் வந்த துணை முதலமைச்சர் சிறப்பு பூஜைகள் செய்து சுவாமியை தரிசனம் செய்தார். சென்னை வடபழனியில் உள்ள முருகன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால் குடம் எடுத்தும் பூக்குழி இறக்கியும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வடபழனி கோயில் ரொம்ப சிறப்புன்னு சொல்லி சொன்னாங்க. வந்தோம், நல்ல தரிசனம் கிடைச்சது. கூட்டம் அவ்வளவு ஜாஸ்தி கிடையாது இன்னைக்குன்னு பார்த்து. அது ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் கடவுள் நல்லபடியாக பார்த்து நல்லா கும்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கும். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு பாத்தியப்பட்ட லட்சுமண தீர்த்த குளத்தில் தெப்ப உற்சவம் நடைபெற்றது. இதில் ராமநாத சுவாமி, பர்வதவர்த்தினி அம்மாள் ஆகியோர் பஞ்சமூர்த்திகளுடன் பங்கேற்றனர். தெப்ப உற்சவத்தை ஏராளமான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் கண்டுகளித்தனர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் உள்ள ஆலயத்தில் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. சொர்ணகாலீஸ்வரர், சொர்ணவள்ளி தாயார் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். வடலூரில் அமைந்துள்ள ராமலிங்க வள்ளலாரின் சத்திய ஞான சபையில் நடைபெற்ற 148வது ஜோதி தரிசனத்தை லட்சக்கணக்கானோர் தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் ராமலிங்க வள்ளலார் சபை அமைந்துள்ளது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று அருளி ஜீவ காருண்யத்தை உலகுக்கு எடுத்துரைத்த ராமலிங்க வள்ளலாரின் 148வது ஜோதி தரிசனம் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. 7 திரைகள் நீக்கி நடைபெற்ற இந்த ஜோதி தரிசனத்தை காண லட்சக்கணக்கானோர் வடலூரில் குவிந்துள்ளனர். பல்வேறு இடங்களிலும் அன்னதானம் நடைபெற்று வருகிறது. ஜோதி தரிசனத்தை முன்னிட்டு சென்னையிலிருந்து சிறப்பு ரயிலும், கடலூரை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து 250 சிறப்பு பேருந்துகளும் இன்று இயக்கப்படுகின்றன. குற்ற செயல்களை தடுக்கும் பொருட்டு ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பழைய பேருந்து நிலையம் அருகில்
அருட்பிரகாச வள்ளலார் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சபை அமைந்துள்ளது. ஜோதி வடிவில் காட்சியளித்த வள்ளலாரை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்கும் வகையில் சத்தியஞான சபையின் சார்பில் பொதுமக்களுக்கு துணிப்பை வழங்கப்பட்டது. ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. எம்ஜிஆர் இல்லை என்றால் திமுகவும் இல்லை, கருணாநிதி ஸ்டாலின் உட்பட திருட்டு கும்பலே இல்லை என அமைச்சர் நிலோஃபர் கபில் விமர்சனம் செய்துள்ளார். வேலூர் மாவட்டம் உதயேந்திரம் பேரூராட்சியில் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் அதிமுக சார்பில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தமிழக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கபில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திமுகவை வளர்த்துவிட்டவர் எம்ஜிஆர் தான் என்றும், எம்ஜிஆர் இல்லை என்றால் திமுகவும் இல்லை, கருணாநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட திருட்டு கும்பலே இல்லை என்று கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மன்றங்களால் தான் திமுக அனைத்து கிராமங்களில் சென்று அடைந்தது. திமுக நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இல்லை என்றால் திமுக இல்லை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இல்லை என்றால் கருணாநிதி இல்லை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இல்லை என்றால் ஸ்டாலின் இல்லை, ஏன் இந்த திருட்டு கும்பலே இல்லை, அதாவது திமுகவின் திருட்டு கும்பல் இல்லை. காங்கேயம் அருகே நடைபெற்ற தைப்பூச தேர் திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சிவன்மலையில் உள்ள முருகன் கோவிலில் அதிகாலை 4 மணிக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. பின்னர் மேலத்தாளம் முழங்க ஊர்வலமாக சுவாமி ரதத்திற்கு எழுந்தருளினார். அப்போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அரோகரா கோஷமிட்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் திரு ஆவினங்குடியில் உள்ள முருகன் கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு 5 லட்சம் பக்தர்கள் திரண்டனர். இவர்கள் பாத யாத்திரையாக சென்று சுவாமியை தரிசனம் செய்தனர். முத்துக்குமாரசாமி, வள்ளி தெய்வானை அம்பாள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளி தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஒக்கி புயலின் போது வீடுகளை இழந்த மீனவர்களுக்கு வீடு கட்டித் தருவதாக கூறி லட்சக்கணக்கில் மோசடி செய்த போலி பாதிரியாரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒக்கி புயலின் போது வீடுகளை இழந்த மீனவர்களுக்கு வீடுகள் கட்டிக் கொடுக்க கேரளாவை சேர்ந்த பாதிரியார் ஒருவர் முயற்சி மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. அவர் பாதிக்கப்பட்ட மீனவர்களிடம் குறிப்பிட்ட தொகையை பெற்றுக்கொண்டு வீடுகள் கட்டித்தரப்படும் என உறுதியளித்திருந்தார். அவர் மீது சந்தேகமடைந்த மீனவர்கள் கொல்லங்கோடு போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அந்த நபர் போலி பாதிரியார் என்பதும் கேரளாவை சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து போலி பாதிரியாரை கைது செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பல்வேறு இடங்களில் மக்களை ஏமாற்றி லட்சக்கணக்கில் பண மோசடி செய்திருப்பதும் அம்பலமானது. சேத்துப்பட்டில் இயேசு அழைக்கிறார் அமைப்பு சார்பில் மாணவர்களுக்கான சிறப்பு பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது. சென்னை சேத்துப்பட்டில் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்ற சிறப்பு பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது. இதில் இயேசு அழைக்கிறார் அமைப்பின் நிறுவன தலைவர் பால் தினகரன் கலந்து கொண்டு சொற்பொழிவாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 30 வருடங்களாக இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக தெரிவித்தார். இதுவரைக்கும் 30 வருடங்களாக நாங்கள் செய்து வந்திருக்கிறோம். இதன் மூலமாக மிகப்பெரிய பலன் வந்திருக்கிறது. தேசமும் இந்த மாணவ மாணவிகள் மூலமாக ஆசீர்வாதம் பெறுகிறது. ஏனென்றால் இறை பக்தியோடு இவர்கள் வளர்கிறார்கள், தேசத்திலே உயர்ந்த ஸ்தானங்களுக்கு வருகிறார்கள். கள்ளக்குறிச்சி அருகே கார் மோதிய விபத்தில் சிறுவன் ஒருவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி தீயணைப்பு நிலையம் அருகே வசித்து வருபவர் பாண்டியராஜன். இவர் தன்னுடைய 4 வயது மகன் மற்றும் நண்பர் மகேந்திரனுடன் இருசக்கர வாகனத்தில் விழுப்புரம் சென்று கொண்டிருந்தார். கச்சிராயபாளையம் பகுதி அருகே சென்றபோது எதிரே வேகமாக வந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் சிறுவன் ஹரிபிரசாத் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அருகில் இருந்த பொதுமக்கள் விபத்தில் படுகாயமடைந்த பாண்டியராஜன் மற்றும் மகேந்திரனை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடுமலைப்பேட்டையிலிருந்து திருப்பூர் நோக்கி கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது.
கள்ளிவலசு பகுதி அருகே வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் பேருந்துக்காக காத்திருந்த பொதுமக்கள் மீது மோதியது. இந்த விபத்தில் ஜனவர்சினி என்ற சிறுமி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். கும்பமேளா திருவிழா மூலம் சுமார் 1,20,000 கோடி ரூபாய்க்கு மேல் உத்தரப்பிரதேச அரசு வருமானம் கிடைக்கும் என்று இந்திய தொழில் கூட்டமைப்பான CII தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற கும்பமேளா கடந்த 15ஆம் தேதி தொடங்கியது. மார்ச் 4ஆம் தேதி வரை மொத்தம் 50 நாட்கள் இந்த விழா நடக்கிறது. கும்பமேளா விழாவில் புனித நீராடுவதற்காக இந்த ஆண்டு பல லட்சம் பக்தர்கள் வருகை புரிவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் கும்பமேளா விழா மூலம் உத்தரப்பிரதேச அரசுக்கு 1,20,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக இந்திய தொழில் கூட்டமைப்பு நிறுவனம் கணித்துள்ளது. கும்பமேளாவை நடத்துவதற்காக மாநில அரசு 4,200 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ள நிலையில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகையால் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது. இதனால் மாநில அரசுக்கு 1,20,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்க வாய்ப்புள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் ராஜஸ்தான், உத்தரகண்ட், பஞ்சாப், இமாச்சல பிரதேசம் ஆகிய அண்டை மாநிலங்களும் இதனால் பயனடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொட்டிவாக்கத்தில் குடிசைகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகியது. காஞ்சிபுரம் மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கொட்டிவாக்கம் மீனவர் குப்பத்தில் ஏராளமான குடிசை வீடுகள் உள்ளன. இந்நிலையில் திடீரென ஒரு குடிசையில் தீ விபத்து ஏற்பட்டது. தீ மலமளவென பரவி அருகில் இருந்த மற்ற குடிசைகளுக்கும் பரவியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்புத்துறை வாகனங்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தன. இந்த விபத்தில் 5 வீடுகள் தீயில் எரிந்து நாசமானது. மேலும் வீட்டில் இருந்த 5 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் நாசமடைந்தன. இச்சம்பவம் குறித்து நீலாங்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கவுகாத்தியில் நடைபெற்ற வளர்ப்பு நாய்களுக்கான கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட வளர்ப்பு நாய்கள் பங்கேற்றன. அசாம் மாநிலம் கவுகாத்தியில் வளர்ப்பு நாய்களுக்கான கண்காட்சி நடைபெற்றது. தனியார் விலங்கு பயிற்சி அமைப்பு சார்பில் நடைபெற்ற கண்காட்சியில் ஜெர்மன் ஷெப்பர்ட், மொபேரியன் உள்ளிட்ட பல வகையான வளர்ப்பு நாய்கள் பங்கேற்றன. இந்த கண்காட்சியில் நாய்களின் எடை, உடல்வாகு, பராமரிப்பு, நடை, ஓட்டம், தோற்றம் உள்ளிட்ட அம்சங்களின் அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. டெல்லியில் கடும் குளிர் நிலவுவதால் சாலையோரம் வசிப்பவர்கள் அரசு இல்லங்களில் தஞ்சமடைந்துள்ளனர். ஜம்மு காஷ்மீர், டெல்லி, இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு காணப்படுகிறது. இந்நிலையில் தலைநகர் டெல்லியில் கடும் குளிர் வாட்டி வதைக்கிறது. இதனால் வீடுகள் இல்லாதோர் சாலையோரங்களில் வசிப்பவர்கள் கடும் குளிரால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். குளிரை பொறுக்க முடியாத பலர் அரசு கட்டியுள்ள இரவு நேர தங்கும் இல்லங்களில் ஏராளமானோர் தஞ்சம் புகுந்துள்ளனர்.